நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு காய்கறி நட்டு வச்சுருந்துருப்போம், அதை மறந்துருப்போம். ஆனால் சீரியஸாக எதிர்பார்க்காத நேரத்தில் போகிறப்ப அங்கே காய் காய்ச்சி கிடக்கும். நம்ம தோட்டத்தில் காய் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது எனி டைமு. அப்படி தாங்க நம்ம மிளகா காட்டுக்குள்ளே சின்ன செடியாக மிளகா செடி இருந்தப்ப கத்திரி செடியும் மிளகா செடியும் நட்டுருந்தோம். இந்த மிளகா செடி ஃபுல்லாமே இப்போ படர்ந்து வந்துருச்சுங்களா. இங்கே பாருங்கள் கத்திரி செடி, இந்த ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது, ராம கத்திரிக்காய். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நீங்கள் குண்டு கத்திரிக்காய்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் செடி வந்து இந்த நெட்டு ஃபுல்லாமே நட்டுருந்தோம். அப்பொழுதுக்கு என்னன்னா அந்த நெட்டில் இருந்து எல்லாமே வந்து வேர்பூச்சி விழுந்துருச்சு. விழுந்தோடனே அந்த செடி எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். இந்த ஒரே ஒரு செடி மட்டும் என்னன்னு தெரியலைங்க அப்படியே இருந்துச்சுங்க. இதை மட்டும் நாங்கள் அப்படியே விட்டோம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய் கிடச்சிருக்குங்கிறத. வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எதிர்பார்த்து இருக்க செடியில் கூட காய் காய்க்காதுங்க. எதிரே பார்க்காம இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் காய் மேலே காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நான் தண்ணி கட்ட போய் இந்த ஒத்த செடியில் இருக்க மொத்த காயும் பறிச்சிட்டேன். இல்லைன்னா இன்னுமே காய் பெருசாகும். இன்றைக்கி குழம்புக்கு வைக்க காயே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த காயின்னு தான் நான் நினைப்பேன். பாருங்கள் எவ்வளோ காய் கிடச்சிருக்குங்கிறத. ஸோ ஹாப்பிங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியலன்னா பார்த்துக்குங்களேன். செடியில் இம்புட்டு காயா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடையே இருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பாருங்களேன் இன்னுமே வந்து இதில் காய்க்குங்க. இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பூவு பிஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களாங்க. எப்படின்னு ஒரு 10-15 நாளில் வந்து அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆயிரும் நம்மளோட இந்த கத்திரிக்காய் செடி. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பூத்துருக்குன்னு பூவெல்லாம். ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி கிடச்ச வரைக்கும் லாவண்டான்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1/4 கிலோ காய்க்கு மேலே தானே வரும் இந்த ஒத்த செடியில் கிடச்சது. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு 1/4 கிலோ காயின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காய் வரும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. அப்படியே வந்து சும்மா போவாட்டினா தோட்டத்தில் போய் 2 கருவேப்பிலை கொத்தை உடச்சிட்டு போயிடுவோம். இதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 கருவேப்பிலை கொத்து உடச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறீங்க, எதையாவது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டு பழகிட்டோமா. டெய்லியும் பறித்து சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா பறிச்சுட்டு போகிறதுமே கிடையாது. அப்படியே நம்ம குட்டி பாத்தியில் வீட்டில் ஒரு கத்திரிக்காய் செடி இருந்துச்சு. இந்த காய் மட்டுமே பத்தாது, இந்த காயும் சேர்த்து இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சிரும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த ஒரே ஒரு செடியில் நம்ம நீட்ட கத்திரிக்காய். இங்கே பாருங்கள் இது ஒரு பச்சை கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க. 2ஐயும் போட்டு ஒன்றா குழம்பு வச்சு அடித்து வெளுத்துறப்போ அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு எவ்வளோ காய் கிடச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் லூஸ் தரமாக ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி காய் அறுவடை பண்ணதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காய் அறுவடை பண்ணுறதெல்லாம். சரி, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.